ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம தாத்தா கிட்ட விஜய் ஒரு பர்மிஷன் கேட்பாரு. சொல்லு விஜய் போது, இல்லை தாத்தா, எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. அதால் கல்யாண நாளை நாங்கள் இங்கே கொண்டாடல தாத்தா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட ஊரில் கொடைக்கானலில் போய் நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னுக்கிறேன் தாத்தா. அதால் தான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலாம் போது, டேய், நீயும் காவேரியும் சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுற ஆள் அது நானாக தான்டா இருக்க முடியும். அவளை நீ சந்தோஷமாக வச்சுக்கடா, எனக்கு அதே போதும். அதெல்லாம் ஏன்டா என்கிட்ட நீ பர்மிஷன் கேட்குறேன்னா? இல்லை தாத்தா, ஏற்கனவே நீங்கள் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறீங்க. அதால் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களே, அதால் தான் தாத்தா போது, அப்படியே விஜய் போது, சரி, நான் கொஞ்சம் காசு தரேன், காவேரிக்கு பிடிச்ச மாதிரி நீ ஏதாவது வாங்கி கொடு. ஏன் தாத்தா, என்கிட்ட காசு இல்லை. டேய், நீ 1000 சம்பாதிப்படா, இருந்தாலும் என் பேத்தி காவேரிக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு அவளுக்கு நான் கொஞ்சம் காசு தரேன். அவளுக்கு 5 பவுனில் ஒரு செயின் வாங்கி கொடுறான்னும் போது, என்ன தாத்தா, பேரனுக்கு எதுவும் இல்லையா, பேத்திக்கு தானான்னும் போது, எப்பவுமே எனக்கு பேத்தி தான்டா, அவள் தான்டா உன் வாழ்க்கையை கலர்ஃபுல்லாக ஆக்கணும். அதால் நீ இருக்கிற இடத்துல தூக்கி போட்டு அவளை நான் மனசில் வச்சுட்டேன்டா. நம்ம தாத்தா, எல்லாரும் காவேரி ஃபேன்ஸாகவே ஆயிட்டீங்க தாத்தா.